Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். கடைசி வரைக்கும் மிடில் கிளாஸோட கனவாவே போயிடுமா? கார் வாங்கணும்னு நினைக்கிறது. கார் அவங்களால கடைசி வரைக்கும் வாங்கவே முடியாதா? கார் அவ்வளோ பெரிய லக்ஸரி பொருளா? கார் வாங்கவே முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் என்னை பார்த்து கேட்டாரு, பிரதர் நீங்க கார் வச்சிருக்கீங்க, நல்லா வசதி தான் அப்படின்னாரு. பர்ஸை திறந்து காட்டினேன், அதுல வெறும் 50-100 தான் இருந்துச்சு. ஒரு சில டைம் சம்பளம் வந்துச்சுன்னா 1000-2000 இருக்கும், அவ்வளவுதான் பிரதர் அப்படின்னு நான். அப்போ கார் வாங்குறது அவ்வளோ ஈஸியும் கிடையாது, அவ்வளோ கஷ்டமும் கிடையாது. அதை தான் இங்க பார்க்க போறோம். நம்ம கார் எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்றதுல இருந்தும் இஎம்ஐ போடுறதுல இருந்து நிறைய விஷயங்கள் அப்படின்றது தெளிவா இதுல பார்க்க போறோம். நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடக்கூடாது, அதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒருவேளை இவன் கார் சேனல்ல போடக்கூடிய வீடியோ எடுத்துட்டு வந்து நம்மளுடைய வீடி தமிழ்ல போட்டானா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கிடையாதுங்க. ஏன்னா நம்ம கிட்ட இந்த கேள்வியை கேட்டதே நம்மளுடைய வீடி தமிழ் சப்ஸ்கிரைபர் தான். ஓகே கைஸ், அதாவது ஒரு கார் அப்படின்றது நடுத்தர மக்கள் அவங்க ஒவ்வொரு சூழ்நிலையும் ரிக்ரெட் பண்ணுவாங்க, அதாவது பார்ப்பாங்க. அதாவது இந்த கார் நம்ம கிட்ட இருந்தால் நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா போலாமே அப்படின்ற மாதிரி. வெளியில மழையில நிற்கும் போதும் வெயில்ல போகும்பொழுதும் கார் நம்ம கிட்ட இருந்தால் குழுன்னு ஏசியில போலாமே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஒரு வீடு எந்த அளவுக்கு நடுத்தர மக்கள் பார்க்குறாங்களோ அதே அளவுக்கு தான் காரையும் பார்க்குறாங்க. ஏன்னா காருக்கு பேர் வச்சு நான் குழந்தை மாதிரி பார்த்துக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. சரி, ஓகே, நானும் அப்படிதான். ஓகே கைஸ், அதாவது ஒரு கார் வாங்குறதுக்கு நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் முதல்ல ஏன்னா அது வருடம் பிறந்துருச்சு, நம்ம எல்லாமே கார் வாங்குறதுக்கு ரெடியா இருப்போம், ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த வகையில முதல் விஷயம் என்னன்னா, கார் நீங்க எவ்வளவு ரேட்டுக்கு பாக்குறீங்க, உங்களுடைய வருமானம் எவ்வளவு, அந்த வருமானத்துல நீங்க எவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த செலவுக்கும் நீங்க கட்ட போறிய இஎம்ஐக்கும் ஸோ இங்க ஏதாவது இடிக்குமா, இது எல்லாத்தையும் நீங்க கால்குலேட் பண்ணணும். முதல்ல வருமானத்துக்கு தகுந்த செலவுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஒரு வருமானம் வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு காரினுடைய விலை வாங்கணும், காரை வாங்கணும். அதாவது பையிங் கார் நம்ம நினைச்சா இஎம்ஐல போட்டு நீங்க பெரிய காரை கூட வாங்கலாம். 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா கார் கூட வாங்கலாம் நம்மளுடைய இதுக்கு. இல்ல கோடி ரூபா காரு கூட வாங்கலாம், அது இஎம்ஐல தர மாட்டாங்க சொல்றேன் நான். இந்த மாதிரி கார்ல வாங்கலாம், ஆனா அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்தாற் போல் ஒரு லோ மெயின்டெனன்ஸ் கார் வாங்குங்க. மெயின்டெனன்ஸ்னா என்ன? ஒரு கார் நீங்க வாங்கிட்டீங்கன்னா பைக் மாதிரிலாம் கிடையாது. நீங்க அங்கேயே நீங்களே ஆயில் வாங்கி ஊத்துறது, நீங்களே எல்லா வேலையும் பார்க்கறது அப்படின்றது கிடையாது. அது டயரை கட்டினாலும் ஜாக்கியை போட்டு ஏற்றணும். நீங்க இன்ஜின் ஆயில் மாற்றணும்னாலும் அது மேலே கொஞ்சம் தூக்கி தான் இன்ஜின் ஆயில் அப்படின்றத மாற்ற முடியும். இல்லைன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், அடியில போயெல்லாம் பண்ணலாம் முடியாது. அதுவும் நீங்க மிட் ரேஞ்செல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ ஈஸியா நம்மளால பைக் மாதிரி பண்ணிட முடியாது, ரொம்ப தெளிவா சொல்ல போனா. அப்போ ஒரு காரை நம்ம சர்வீஸ் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு ஒரு காஸ்ட். வருஷத்துக்கு நீங்க நார்மலா ஒரு 5 லட்ச ரூபா கார்ல போறீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 5000-5000க்குள்ளதான் வரும். அதாவது உங்களுடைய வருஷம் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது. இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்சூரன்ஸ் அப்படின்றது வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். எப்பவுமே சரி இன்சூரன்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா கார் அப்படின்றது கொஞ்சம் வேகமா போகக்கூடிய பொருள், கொஞ்சம் நல்ல வேகமாவே போகும். ஸோ நீங்க மட்டும் தான் கரெக்டா போவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கரெக்டா போவீங்க, ஆப்போசிட்ல வரும் அந்த மாதிரி வருவீங்க. ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டாலும் அதுல இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பெரிய செலவு அப்படின்றது வைக்கும். அதனால இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது நல்லது. நீங்க ஒவ்வொரு முறையும் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்க வருஷம் குறைச்சிக்கலாம். ஓகே, இது போட்டுக்கலாம். பம்பர் டு பம்பர் கம்பல்சரி நீடடு, அது போட்டுக்கோங்க. இது ஒரு அமௌண்ட் அப்படின்றது வரும். இது நார்மலா பேஸ் சின்ன கார் 5 லட்ச ரூபாய்க்குள்ள இருக்கிற கார்னா ஒரு 5000-5000க்குள்ள அப்படின்ற ரேஞ்சில் தான் வரும். அதனுடைய பிரைஸுக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும். அப்போ ஆக மொத்தம் 10,000 அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு நம்ம எடுத்து வைக்கணும். இடையில நீங்க ஏதாவது வண்டி ஆல்ட்ரேஷன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காஸ்ட் அப்படின்றது இருக்குது. அப்போ நான் ஒரு லோ மெயின்டெனன்ஸ் கார் வாங்கணும், அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு 10,000 அப்படின்றது எடுத்து வைக்கணும். அப்ப நான் என்னுடைய சம்பளமே 20,000 அப்படின்ற பட்சத்தில் அப்போ வருஷத்துக்கு நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன்? நான் சம்பாதிக்கக்கூடிய பணம் அப்படின்றது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 2,40,000 தான் நான் சம்பாதிக்கிறேன். 2,40,000 10,000 நான் எடுத்து வைக்கணும். ஆனா எனக்கு என்ன பிரச்சனைனா, மாசம் நான் வாடகை கட்டணும், டியூ கட்டணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ நான் ரெடி கேஷ்ல கொடுத்து எடுத்தாலே எனக்கு அது ஒரு செலவு அப்படின்றது வருஷத்துக்கு வைக்குது. அப்ப நான் இஎம்ஐ போகும் பொழுது அது மாசம் ஒரு செலவு இல்லாமையும் வருஷம் ஒரு செலவும் எடுத்துக்குது. ஓகே, அதாவது கார் அப்படின்றது வாங்க முடியும், ஈஸியா அஃபோர்ட் பண்ணிட முடியும். என்னங்க தேவை? இப்பெல்லாம் ஒரு சில பேங்க்லாம் உங்களுக்கு இன்கம் ப்ரூஃப் இல்லாமலே கொடுக்குறாங்க. ஐசிஐசிஐ பேங்க்ல இன்கம் ப்ரூஃப் இல்லாமலே தராங்களா? நல்ல ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலே போதும் அப்படின்றாங்க. அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதை வச்சே கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அப்படிதான் பார்த்தாங்க, ஆனா தரலன்ட்டாங்க. ஆனா அந்த சமயத்துல சிபில் ஸ்கோர், லோட்டல் லோஸ்க்கு எல்லாமே சரியா இருக்கும். அப்போ ஒரு கார் வாங்கும் பொழுது முதல்ல நீங்க பார்க்கக்கூடியது உங்களுக்கு எது அஃபோர்ட்டா இருக்கு. நீங்க ரெகுலர் யூஸ் பண்ண போறீங்களா, இல்ல அதை பிசினஸ்க்காக யூஸ் பண்ண போறீங்களா, கமர்ஷியலா இல்ல ஓனா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கமர்ஷியல் ஓனான்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க கமர்ஷியல் போக போறீங்க
அதை வச்சு கேப்ல போட்டு ஓட்ட போறேன், இல்லை நானே வந்து டிராவல்ஸ் மாதிரி வச்சு சின்னதாக வச்சு ஓட்ட போறேன் அப்படின்னாலும் சரி, நீங்க இந்த இடத்துல சூஸ் பண்ணக்கூடிய கார் அப்படின்றது மிட் வேரியன்ட். அதாவது வந்து ஒரு பேஸ் மாடல் மட்டும் இல்லாம இதுல முழுக்க அந்த காருடைய விலை ஒரு 5 லட்ச ரூபாய்க்குள்ள அப்படின்றத பார்க்கணும். அதனாலதான் இப்ப வரைக்கும் அதாவது டாப் செல்லிங்ல 2025 டாப் செல்லிங்ல இருக்கிற கார் என்ன தெரியுமா? அதாவது வந்து ஷிஃப்ட் டிசைர் அப்படின்றாங்க. டாப் செல்லிங்ல இருக்கிறது சிடான் கார்னாலே அந்த மார்க்கெட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்த டைம்ல ஸ்விஃப்ட் டிசைர் அப்படின்றது கிட்டத்தட்ட வந்துட்டு 1.80க்கு மேல 1,80,000 யூனிட்டுக்கு மேல சேல் ஆயிருக்கு. ஏன்னா அந்த காரை தான் கேப்ல போட்டு ஓடிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் ரெகுலரா எல்லாருமே அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதனால பார்த்துக்கோங்க, நம்ம விலைக்கு தகுந்தாற் போல தான் கார் எடுக்கணும். வருமானம் உங்களுக்கு பிசினஸ் நல்லாவே போயிட்டு இருக்கு, ஆல்ரெடி ஒரு கார் போட்டிருக்கேன் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா அடுத்தது இன்னொரு கார் வாங்குங்க, அதையும் இதே ரேஞ்சில் வாங்கி போடுங்க, லாபத்தை மட்டும் எடுத்துக்க பாருங்க. ஸோ இதுல வந்து ரொம்ப அதிகமான லாபத்துக்காக ஆசைப்பட்டு லக்ஸரிக்காக ஆசைப்பட்டு மாட்டிக்காது. ஓகே கைஸ், ஒரு கார் வாங்க தேவையான ஆவணங்கள் என்ன? ஒரு கார் வாங்குறதுக்கான தேவையான ஆவணங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வழக்கம் போலதான் ஆதார் கார்டு, பேன் கார்டு, நோ யுவர் கஸ்டமர், KYC தேவை. அது இதுலையும் கேட்பாங்க டிரைவிங் லைசன்ஸு, அதுக்கப்புறம் ஷோரூம்ல கேட்பாங்க டிரைவிங் லைசன்ஸு, அதுக்கப்புறம் இல்லைன்னா வேற யாராவது கொடுத்துக்கலாம், சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது கொடுத்துக்கலாம், இல்லை அப்பா அம்மா யாராவது கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு. ஸோ இதை வந்து கேட்பாங்க, இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் சப்மிட் பண்ணாலே போதும், ஒரு கார் உங்களுக்கு வந்துடும். அடுத்தது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்றது கேட்டிங்கன்னா, ஸோ இதில் ஐயோ ஆட்டோ டிபிட் நெட்ஃப்ளிக்ஸில் 199 ரூபா எடுத்துட்டாங்க. நான் அப்பயே யோசிச்சேன், சிறப்பு விட்டு தள்ளுங்க, கட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் நான் பார்க்கறதே கிடையாது, இப்படி தாங்க காசு போகுது, ஒவ்வொரு பைசாவும் இப்படி தான் எனக்கு போய் தொலைது. ஓகே சாரி, டென்ஷன் ஆகிட்டேன் நான். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் காரில் முதல்ல நோ யுவர் கஸ்டமருக்கான டாக்குமெண்ட் கொடுத்துடணும், KYC டாக்குமெண்ட் சொல்லுவாங்க, அது நீங்கள் கொடுத்துடணும். அது கொடுத்துட்டாலே போதுமான ஒன்று தான். அடுத்தது உங்களுக்கு காரை எப்படி நீங்கள் திரும்ப கட்ட போறீங்க, அதாவது அந்த லோனாக வாங்குறீங்கன்னா அந்த பணத்தை எப்படி கட்ட போறீங்க. இன்னொரு கான்செப்ட் இருக்கு, நீங்கள் கார் வாங்கும் பொழுது கார் ஷோரூமில் இருக்கும், ஷோரூம் ஃபைனான்ஸு தனி தான், அவங்க தனித்தனி தான், அவங்க ஒன்றெல்லாம் கிடையாது. ஆனால் அங்கே உட்காந்துருப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் பேசும்பொழுது என்ன செய்வாங்கன்னா எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணி நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆன உடனே காருக்குன்னு ஒரு விலை வைப்பாங்க. கார் விலை எவ்வளோனா நீங்கள் வந்துட்டு எக்ஷோரூம் ப்ரைஸில் இருந்தால் எடுத்துப்பாங்க, நீங்கள் வந்து ஆன் ரோட் ப்ரைஸில் கம்பேர் பண்ணிக்கூடாது. அதனால தான் நடுத்தர மக்கள்னால அதிகபட்சமாக போக முடியல. ஏன்னா நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இல்லை ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஒரு தொகையை வைக்கணும். ஏன்னா கார் எக்ஷோரூம் ப்ரைஸுக்கு மட்டும் தான் இவங்க லோன் தருவாங்க. இவங்க மீதம் இருக்கக்கூடிய ரோட் டேக்ஸு, இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸு, ஸோ சில விஷயங்கள் லொட்டு லூஸ்க்குன்னு ஆட் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்துட்டு இவங்க அந்த ஒரு லோன் அமௌண்ட்டில் கழிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் 100% லோன் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, 30% இல்லை 40%, 50% இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுலேயே உங்களுக்கு எக்ஷோரூம் ப்ரைஸ் மட்டும்தான் எடுத்துப்பாங்களே தவிர ஆன் ரோட் ப்ரைஸோட ஒரு காரை எடுத்துக்க மாட்டாங்க. ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு இதெல்லாம் வரும். அப்போது நான் வந்துட்டு ரோட் டேக்ஸ் இதெல்லாம் கட்டணும் அப்படின்ற பட்சத்தில் நான் அந்த தொகையை கையில் இருந்தால் ரெடி பண்ணி கொடுக்கணும். அதனால தான் நடுத்தர மக்களால் பெருசாக வாங்க முடியல. ஒரு பைக் வாங்குறாங்கன்னா அதிகபட்சம் 30-40,000 கட்டி வாங்கிடுவாங்க, கம்மியான அமௌண்ட் கட்டி வாங்கிடுவாங்க. அதனால தான் கார் விலை இது வருது. இப்போ நீங்கள் ஆல்ரெடி 2 லட்ச ரூபா கட்டியிருக்கீங்க, அந்த 2 லட்ச ரூபா அப்படின்றது உங்களுடைய லோனுக்கும் போகாது, உங்களுடைய காருக்கும் போகாது. இப்போ காருக்கு ஒரு விலை வச்சிருக்கிறாங்க, காரினுடைய எக்ஷோரூம் விலைக்கு தான் வந்துட்டு இவங்க லோன் தராங்க, பேங்க்காரங்க லோன் தராங்க. அந்த லோன் அமௌண்ட்டை நீங்கள் கட்டணும். அந்த லோன் அமௌண்ட்டை கட்டுறதும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்துட்டு அந்த எத்தனை வருஷம் போடுறீங்களோ 5 வருஷம் போறீங்கன்னா அதுக்கு ஒரு 5 லட்சமோ 3 லட்சமோ வட்டி அப்படின்றது நீங்கள் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நடுத்தர மக்கள் அங்கே போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் 2 லட்ச ரூபாயோ 1 லட்ச ரூபா வச்சுக்கோங்களேன், 1 லட்ச ரூபா ரெடி பண்ணி காருக்கு கொடுத்துட்டேன். மறுபடியும் நான் வந்துட்டு இங்கே இஎம்ஐயும் கட்டணும், அடுத்தது என்னுடைய இதர செலவுகளையும் பார்க்கணும், வருஷத்துக்கு ஒரு தடவை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதா. இதெல்லாம் ப்ராப்பராக ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு உள்ளே இறங்குறீங்கன்னா ஸோ ஃபர்தராக தாராளமாக நீங்களும் கார் எடுக்கலாம், எந்த வித தவறும் கிடையாது. கார் அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று தான். ஸோ அதனால் நீங்கள் எடுக்கக்கூடாது, நான் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொந்தக்காரங்க பேசுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பேசுவான், ஹவுஸ் ஓனர் கூட புறாம போடுவாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. நீங்கள் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும், வாங்க முடியும் அப்படின்னா இந்தந்த பேட்டர்னில் தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த கார் ரிலேட்டடாக ஒரு கேள்விகள் இருக்கலாம், அந்த கேள்விகளை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய லைஃப் மாறணும்னா நமக்கு வருமானம் அதிகரிக்கணும். இந்த வருமானம் அதிகரிக்கிறதுக்கு நம்ம இருக்கிற சம்பளத்தை விட்டுட்டு இன்னொரு சம்பளத்துக்கு போகக்கூடாது. இருக்கிற சம்பளத்துலேருந்து பார்ட் டைமாகவும் சரி இல்லை அடிஷ்னலாக வேறு என்ன இன்கம் எடுக்க முடியும் அப்படின்றத பார்க்கணும். நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கையில். இப்போ எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன், ஏன்னா என் பசிக்கு நான் தான் சாப்பிடுவேன். பாய்.